Yes, ma'am. அன்னைக்கு டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் பார்த்தோம் அந்த வீடியோ. அது புரிஞ்சுச்சா எல்லாருக்கும்? Yes, ma'am. ஈஸியா இருந்துச்சா? Yes, ma'am. ஓகே. ஸோ இந்த அன்னைக்கு எத்தனை கொஸ்டின்? 117 1118 எங்க நிப்பாட்டணும்? இந்த கொஸ்டின் பார்த்தோமா? இதெல்லாம் பார்க்கல. இந்த இதுல தான் நிறுத்தணும் இல்லையா? Yes, ma'am. ஸோ இந்த கொஸ்டின்ல இந்த செப்பரேஷன் ஆஃப் டிஎன்ஏ, ஹைபிரிடைசேஷன் இதெல்லாம் வந்ததால தான் நான் அந்த ஃபிங்கர் பிரிண்டிங் நடத்துறதுக்கு வீடியோக்கு போனேன். அது கொஞ்சம் ஹேங் ஆயிடுச்சு. Yes, ma'am. சரி, இப்போ நம்ம 118 பார்க்கலாம். டிஆர்என்ஏ. டிஆர்என்ஏவை என்னன்னு சொல்லலாம்? சால்யூபிள் ஆர்என்ஏன்னு சொல்லலாம். ஓகேவா? குட். நெக்ஸ்ட், டிஎன்ஏ அப்படிங்கிறது என்ன? அதுல அமினோ ஆசிட் இருக்குமா, அல்லது ஷார்ட் பாலிமர் ஆஃப் நியூக்ளியோடைடா, அல்லது லாங் பாலிமர் ஆஃப் ரைபோநியூக்ளியோடைடா, இல்லாட்டி லாங் பாலிமர் ஆஃப் டிஆக்சி ரைபோநியூக்ளியோடைடு? Option D, ma'am. Deoxyribonucleic இந்த polymer. சரி, இப்போ லாங் பாலிமர் ஆஃப் அமினோ ஆசிட் என்னன்னு சொல்றீங்க? Proteins, ma'am. வெரி குட். அதே மாதிரி லாங் பாலிமர் ஆஃப் ரைபோநியூக்ளியோடைடு என்னன்னு சொல்றீங்க? RNA, ma'am. அவ்வளவுதான். சூப்பர். புரியுதுங்களா? Yes, ma'am. ஸோ அந்த மாதிரி அந்த அடுத்ததுக்கும் என்ன ஆன்சர் வரும்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லது. டிஎன்ஏவின் நீளம் பொதுவாக எதனை சார்ந்தது? எண்ணிக்கையை சார்ந்தது. சரியா? அமினோ ஆசிட்லாம் புரோட்டீனுக்கு தான், இதுக்கு வராது. அடுத்து 121. இது வந்து ஜஸ்ட் மெமரி தான். அப்படியே இந்த வேர்ட்ஸ் நம்மளுக்கு என்சிஆர்டில கொடுத்துருக்காங்க. மனிதன் டிஎன்ஏ ஒற்றை மடிய கார இணைகளின் அளவு எவ்வளவு? 10⁻9 பேஸ் பேர். இதுவே டிப்ளாய்டா இருந்தா 6.6. சரிங்களா? இது ஹாப்ளாய்டா இருக்கவே 3.3 × 10⁻9 பேஸ் பேர். ஓகே. மோஸ்ட்லி ஹெச்ஜிபி எல்லாம் பண்ணும்போது நம்ம டிப்ளாய்டு பண்ண கிடையாது, ஹாப்ளாய்டு வச்சுதான் பண்ணும். நெக்ஸ்ட், நைட்ரஜன் காரங்கள் சர்க்கரையுடன் எந்த பிணைப்பின் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது? வெரி குட். என் கிளைகோசிடிக் லிங்கேஜ். நைட்ரஜன் காரங்கள் சர்க்கரையோட என் கிளைகோசிடிக் லிங்கேஜ். இப்போ இது கேக்குறேன், 2 நைட்ரஜன் காரங்களை இணைக்கிற பாண்டுக்கு என்ன பேர்? ஹைட்ரஜன் பாண்டு. சர்க்கரையையும் பாஸ்பேட்டையும் இணைக்கிற பாண்டுக்கு என்ன பேர்? பாண்ட். ஓகேவா? எல்லா பாண்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ கொஸ்டின் எப்படி வந்தாலும் நம்ம எழுதிடலாம். அடுத்த கொஸ்டின். ஸோ இதுக்கு கரெக்ட் ஆப்ஷனு என் கிளைகோசிடிக் பாண்ட். அடுத்தது, நைட்ரஜன் காரங்கள் எதனுடன் இணைவதன் மூலம் நியூக்ளியோடைடு தோற்றுவிக்கின்றன? எது கூடமா? மற்றும் பாஸ்பேட். சரியா? ஏன்னா ஒரு நியூக்ளியோடைட்ல 3 இருக்கும். என்னென்ன இருக்கும்? நைட்ரஜன் காரம், ஏன்னா இவன் ஆல்ரெடி இங்க நைட்ரஜன் காரம் கொடுத்துட்டான். அப்ப இன்னும் இருக்கிற 2 என்னது? ரைபோ சுகரும் பாஸ்பேட். ஓகேவா? கரெக்ட். நெக்ஸ்ட், டிஎன்ஏவின் முதுகு பிணைப்பு எதனை உள்ளடக்கியுள்ளது? பேக்போன் ஆஃப் டிஎன்ஏல என்ன இருக்கு? சுகர் அண்ட் பாஸ்பேட் தான் இருக்கு. நெக்ஸ்ட், 5-மெத்தைல் யூராசில் டேஷ் எனவும் தயமினும் சொல்லலாம். சரியா? கரெக்ட்.
மேம் அப்ப தைமிடின்றது சுகரும் ஆ, நைட்ரஜன் காரமும் சேர்ந்ததாங்க? ஆமாண்டா. இப்போ அடினைன் பிளஸ் சர்க்கரை சேர்ந்தது அடினோசின். Yes, ma'am. குவானைன் பிளஸ் சர்க்கரை சேர்ந்தது குவானோசின். அதே மாதிரி நம்மளுக்கு தைமிடின், ஏன்னா வந்து அடினைனும் குவானைனும் பியூரின் குரூப், பட் தைமின் என்ன குரூப்? பிரிமிடின். pyrimidine. அதனால தைமின் கூட சேர்ந்தா தைமோசின்னு சொல்லக்கூடாது, என்னன்னு சொல்லணும்? Thymidine. தைமிடின்னு சொல்லணும். புரியுதா? Yes, அதே ma'am. மாதிரி சைட்டோசின் கூட சேர்ந்தா சைட்டிடின்னு தான் சொல்லணும். Yes, ma'am. ஏன்னா ரெண்டும் பிரிமிடின் குரூப். சோ இன்கேஸ் இப்போ அடினைன் பிளஸ் சர்க்கரை பிளஸ் பாஸ்பேட் மூணையும் சேர்த்து என்னன்னு சொல்லு? Thymidinic acid. Uric acid. either you can call adenilic acid அல்லது அடினோசின் மோனோபாஸ்பேட் அப்படி சொல்லலாம். Yes, ma'am. ஓகே, சரி. ஏன் அடினிலிக் ஆசிட்னா பாஸ்பேட்ன்றது பாஸ்போரிக் ஆசிட், அதனால அப்படி சொல்றோம். Yes, ma'am. அடுத்து இரட்டை இழை கொண்ட டிஎன்ஏவை கொண்டுள்ள ஈஸ்டில் 17% காரங்கள் அடினைன் எனில் மற்ற 3 காரங்களின் சதவீதம் என்ன? Option B, ma'am. சோ இது வந்து எர்வின் சார்காப்ஸ் ரூல் நம்ம பயன்படுத்தணும்னா என்ன வரும்? அடினைன் 17ன்னா எதுவும் 17? தைமினும் 17. டோட்டல் வந்து பர்சன்டேஜ்ன்றோம். 17 கூட்டல் 17 எவ்வளோ? 34. 34. 100ல 34 போச்சுன்னா எவ்வளோ? இது 66. 66. 66 ஈக்குவலா குவானைன்கோ சைட்டோசின்கோ பிரிச்சு கொடுங்க. 33, ma'am. 33. புரிஞ்சிருச்சா? Yes, ma'am. இப்படிதான் போடணும் இந்த சம்மு. சோ அப்ப எது கரெக்டான ஆப்ஷன்? Option B, ma'am. ஆப்ஷன் பி. ஓகே, பர்சன்ட்னு கொடுத்தா 100 வச்சுக்கோங்க. இன்கேஸ் சம்டைம் எப்படி கொடுப்பாங்க? டிஎன்ஏ which has 1000 bases அப்படின்லாம் கொடுத்தாங்கன்னா 1000ல கழிக்கணும், 100ல கழிக்க கூடாது. பர்சன்டேஜ்னா மட்டும்தான் 100ல கழிக்கணும். ஓகே, புரியுதாடா? எஸ் மேம். அடுத்து 127. டிஎன்ஏ இரட்டை இழையின் படம் கீழே கொடுத்திருக்காங்க. இதுல ஏ என்ன, பி என்ன, சி என்ன? டிஸ்டன்ஸ் கேக்குறாங்க. போட தெரியுமா? ஃபோர்த் ஆப்ஷன். இங்க பாருங்க, ஏ வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு ஹெலிக்ஸ் அல்லது ஒரு டர்னோட லென்த் 34 ஆம்ஸ்ட்ராங் அல்லது 3.4 நானோமீட்டர்னு சொல்லலாம். அதனாலதான் 1 3 நம்மளுக்கு கரெக்டா சொல்லுது. சரிங்களா? எய்தர் 34 ஆம்ஸ்ட்ராங் அல்லது ஒரு டர்னோட லென்த். டர்ன்னா என்ன தெரியுமா? இப்போ இங்க ஆரம்பிக்கிறீங்கன்னா இங்க இருந்து இப்படி வந்து இதே இடம், இந்த இடம் நீங்க ஆரம்பிச்ச இடத்துலயே அது வந்து முடியணும், அதுதான் டர்ன். ஓகே, Yes, ma'am. பிங்கிறது இதுக்குரிய விட்த். இது வந்து யூஸ்வலா பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டேட் போர்ட்ல படிச்சிருப்பீங்க. ஏ டைப் டிஎன்ஏ, பி டைப் டிஎன்ஏ, இசட் டைப் டிஎன்ஏ எல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? அதுல ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு விட்த் கொடுத்திருப்பாங்க. பட் நமக்கு என்சிஆர்டில பி டைப் டிஎன்ஏ விட்த் 20 ஆம்ஸ்ட்ராங் அல்லது 2 நானோமீட்டர், இது ரெண்டுத்தோட விட்த். ஓகே, Yes, ma'am. எஸ் மேம். அடுத்து சிங்கிறது என்னன்னா 2 நைட்ரோஜீனஸ் பேஸுக்கு இடையில இருக்க தூரம். இப்ப நம்ம சொல்றோம் ஒரு டர்ன்ல 10 பேஸ், ஒரு டர்ன்ல 10 பேஸ் பேர். ஓகேவா? ஒரு டர்னோட லென்த் 3.4 நானோமீட்டர். ஒரு டர்ன் எவ்வளவுமா? 3.4. 3.4 நானோமீட்டர் ஒரு டர்ன். நல்லா கவனிங்க.
ஒரு டர்ன் இஸ் ஈக்குவல் டு, நான் ஆம்ஸ்ட்ராங் போடல, நானோமீட்டர் போடுறேன். 3.4 நானோமீட்டர். ஒரு டர்ன்ல எத்தனை பேஸ் பேர் இருக்குன்னா 10 பேஸ் பேர். அப்ப ஒரு நைட்ரோஜீனஸ் பேஸ், அதாவது ஒரு பேஸ் பேருக்கும் இன்னொரு பேஸ் பேருக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் பிட்வீன் adjacent பேஸ் பேர், பக்கத்துல இருக்க பேஸ் பேர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், 3.4 divided by 10 is equal to என்ன ஆன்சர் வரும், 0.34 நானோமீட்டர். இதேதான் ஆம்ஸ்ட்ராங்கும் நீங்க போட்டுக்கலாம். ஆம்ஸ்ட்ராங்னா 34 divided by 10 3.4 வரும். புரியுதா? yes ma'am. Yes. சோ அதுதான் ABC. நோட் பண்ணிக்கோங்க. yes ma'am. அடுத்து போவோமா? Yes, ma'am. இதுல நிறைய क्वेश्चंस இருக்கோ இந்த டெஸ்ட் 5வது யூனிட்ல. மத்ததுல எல்லாம் நம்ம 150ல ஆரம்பிப்போம்ல, 150ல இருந்து 200 வரும். ஒருவேளை இதுல பின்னாடி வேற சப்ஜெக்ட் வருதா? எதுவுமே சொல்ல மாட்டீங்க பிள்ளைங்களா? இல்ல நான் பாட்னியும் சேர்த்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். Botany சேர்த்து பண்ணிட்டு பரவாயில்லையா? இல்ல நான் நேரா 150க்கு போவா? பரவாயில்ல இல்ல ma'am, பண்ணுங்க. மேடம் இல்ல மேடம், அடுத்தது டிஸ்கஸ் பண்ணிட்டு நினைக்கிறேன். என்னது ராஜேஷ்? அடுத்தது ஜுவாலஜி பார்த்து ஐ திங்க் மைக்ரோப்ஸ் இன் ஹியூமனல் பேர் அந்த மாதிரி லெசனா ஏதாவது இருந்திருக்கும். ஓ, நான் எனக்கு தெரியாம முதல்ல இருந்து ஆரம்பிச்சிட்டேன். இல்ல இல்ல, அது பிரச்சனை இல்ல மேடம், நீங்க அது பண்றீங்கன்னு சொல்லிட்டு தான் அது மாத்தது பண்ணிட்டேன். இது நீங்க 150 வரைக்கும் பண்ணிட்டு முடிச்சிருங்க. ஆமா ஆமா. ஓ சரி சரி, எனக்கு டக்குன்னு தோணுச்சு என்னடா இது எப்போ 150ல பாப்போமே, இன்னைக்கு இல்ல இல்ல, அது மொத்தமா பிபிடி போடும்போது மொத்தமா போட்டோம். ஓ, நான் தெரியாம ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இல்ல இல்ல, அதெல்லாம் 150 வரைக்கும் பண்ணுங்க. ஓகேப்பா, தேங்க்யூ தேங்க்யூ. சரி. சோ இப்போ இது கிளியரா இருக்கு இல்லையா? yes ma'am. ஓகே, இதெல்லாம் முடிச்சிட்டோம். ஓகே, சோ நெக்ஸ்ட், பாஸ்பேட் தொகுதியானது டேஷுடன் டேஷ் பிணைப்பில் மூலம் இணைந்து டேஷை தோற்றுவிக்கிறது. பாஸ்பேட் குரூப் எது கூட அட்டாச் ஆகுது? சர்க்கரை குழம்பு, நியூக்ளியோசைடு. பாஸ்பேட் தொகுதியானது எது கூட அட்டாச் ஆகுது? 5வது கார்பனோட OH ma'am. அட்டாச் ஆகுது இல்லையா? அடுத்து டேஷ் பிணைப்பின் மூலம் இணைந்து, அடுத்து எந்த பாண்ட்ல இது வந்து டேஷை தோற்றுவிக்கிறது? தோற்றுவிக்கிறது கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுக்கான ஆன்சர் நியூக்ளியோடைடு தான். ஏன்னா எல்லா சி ஆப்ஷன்லயும் நியூக்ளியோடைடுன்னு தான் இருக்குது உங்களுக்கு. சரியா? பாஸ்பேட்னால அமைடு பாண்டுலாம் ஒண்ணு கிடையாது. கண்டிப்பா பாஸ்போ டை எஸ்டர் பாண்டு தான் இல்லையா? பாஸ்போ எஸ்டர் பாண்டு ஒரு பக்கம்னுவே, 2 பக்கம்னா பாஸ்போ டை எஸ்டர் சொல்லுவோம், ஒரு பக்கம்னு பொழுது பாஸ்போ எஸ்டர்னு சொல்றோம். ஓகே, Yes ma'am. அப்ப எது கரெக்ட் ஆப்ஷனு? C option ma'am. சி ஆப்ஷன் கரெக்டா. ஓகேவா? நெக்ஸ்ட், கூற்று வந்து சார்காஃப் ரூல் இஸ் அப்ளிகபிள் டு சார்காஃப் விதி RNA-க்கு பொருந்தும். இது கரெக்டா? நோ, எர்வின் சார்காஃப் ரூல் DNA-க்கு தான் பொருந்தும். சரியா? அதனால அது தவறு. RNA ஒரு இரட்டை இழை மூலக்கூறு, இது சரியா? தப்பு ma'am. RNA இன் கேஸ் இரட்டை இழை மூலக்கூறுவா இருந்தா அந்த RNA என்ன ஆகும்? DNA. என்னமாவும்? கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லுங்க. இது இந்த லெசன்ல படிச்சிருக்க மாட்டீங்க. பயோடெக்னாலஜி அப்ளிகேஷன்ஸ் என்னவா மாறுமா? என்னவா மாறும்?
எனக்கு உங்க வாய்ஸ் கிளியரா கேட்கலடா. யாராவது அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு சொல்லுங்க. சரி நானே சொல்லிட்டா நீங்க எங்க படிச்சிருக்கீங்கன்னு. எஸ் மேம். பயோடெக் அப்ளிகேஷன்ல RNAi-ன்னு ஒரு டாபிக் வருதா? RNA இன்டர்ஃபரன்ஸ். எஸ் மேம். அதுல RNA வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்டா தான் இருக்கணும். இன்கேஸ் டபுள் ஸ்டாண்டர்டா ஆச்சுன்னா அந்த RNA சைலன்சிங் ஆயிட்டு புரோட்டீன் வராதுன்னு படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா? எஸ் மேம். எஸ் மேம். சோ அந்த மாதிரி டபுள் ஸ்டாண்டர்ட் இல்ல. சரியா? RNA கேட்கலாம் மேம், அப்ப RNA எப்பவுமே வந்து இரட்டை இலை வரவே வராதான்னு. மோஸ்ட்லி இரட்டை வராது, சிங்கிள் ஸ்டாண்டர்ட் தான் வரும். சரிங்களா? எஸ் மேம். அடுத்தது சோ அப்ப இரண்டுமே தவறு. A, B மற்றும் C இதுல என்னன்னு சொல்ல போறீங்க நீங்க? A என்னது, B என்னது, C என்னது? ஏ டிஎன்ஏ மேம். கரெக்ட். இது Yes, B சொன்னோன்னா வந்து இத சார்ந்த கொஸ்டினும் நான் கேட்பேன். சரியா? BH1 Kiltone மேம். BH1 ஹிஸ்டோன் இல்லையா? கரெக்ட். C மேம். ஆக்சுவலா இந்த படத்துல பாத்தீங்கன்னா அவங்க வெறும் ஒரு பால் தான் உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலா இது ஒரு பால் கிடையாது. ஆக்டமர்னா இது போல 8 பால். இந்த 8 பால நம்ம டிஎன்ஏ சுத்தி இப்படி வரும். ஓகேவா? சோ இந்த மாதிரி ஹிஸ்டோன் ஆக்டமர் என்ன சார்ஜ்? கரெக்ட். டிஎன்ஏ என்ன சார்ஜ்? இது ரெண்டையும் சேர்த்து என்னன்னு சொல்லுவோம்? நியூக்ளியோசோம். ஒரு நியூக்ளியோசோம்ல எத்தனை டிஎன்ஏ பேஸ் பேர் இருக்கும்? 200 பேஸ் பேர். 200 பேஸ் பேர்ஸ். கரெக்ட். இப்போ கொஞ்சம் ஹையர் ஆர்டர் ஆர்கானிசம். ஒரே ஒரு நிமிஷம் சொல்லு பூஜா. சரி சீக்கிரம் வா, நான் கிளாஸ்ல இருக்கேன், அப்புறம் பேசுறேன். வேண்டாம் பை. சாரிடா. சோ இது புரியுதுங்களா? 200 பேஸ் பேர். சரியா? ஒரு நியூக்ளியோசோம் கண்டெய்ன்ஸ் 200 பேஸ் பேர். சோ இது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். ஹையர் ஆர்கானிசம்ல லைக் யூகேரியோட்ஸ்ல பேக்கேஜிங்ல இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்னும் இருக்கும். அது என்னது? இது இல்லாம பாலிசோம். இல்லடா. பாலிசோம் ஆர் பாலிரைபோசோம்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு mRNA ரொம்ப பெருசா இருந்ததுன்னா ஒரு ரைபோசோமால அந்த புரோட்டீனை உருவாக்க முடியாது. நிறைய ரைபோசோம் சேர்ந்து புரோட்டீனை உருவாக்குறது தான் பாலிசோம் ஆர் பாலிரைபோசோம். இது அப்படியே NCERT வார்த்தையிலேயே இருக்கும். NHCன்னு சொல்லுவோம். சரியா? நான் ஹிஸ்டோன் காம்ப்ளெக்ஸும் சேர்ந்து உங்களுக்கு பேக்கேஜ் பண்ணி தரோம். கொஞ்சம் பெரிய லெவல் ஆஃப் பேக்கேஜிங்ல, இன்னும் ஹையர் பேக்கேஜிங்ல. அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து கிரிஃபித் சோதனை எதனை வெளிப்படுத்துகிறது? இதெல்லாம் ஆன்சர் பார்க்கணும்னே அவசியம் இல்லை. Something got transferred from dead bacteria into living bacteria. அது என்னன்னு சொன்னாரா கிரிஃபித்? கிரிஃபித் என்னன்னு சொன்னாரா? என்ன டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னு சொன்னாரா? வார்த்தை பயன்படுத்தினாரா? நோ, சொல்லல. சரி, யார் சொன்னது? என்னதான் டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னு யார் சொன்னாங்க? என்னமா? ஆர்சாசி. யார் சொன்னாங்க? ஏதோ ஒண்ணு இறந்து போன அந்த ஸ்ட்ரெப்டோகாக்கஸ்ல இருந்து இன்னொரு ஆர் ஸ்ட்ரெயினுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னு சொன்னாரு. அது எது டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னு இவருக்கு வந்து அடுத்த ஆளு சொன்னாரு. யார் அவர்?
Avery MacLeod McCarthy. வெரி குட். ஹேவ்ரி, மெக்லியோட், மெக்கார்டின்ற 3 பேரும் என்ன சொன்னாங்கன்னா எதுதான் டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னு சொன்னாங்க நம்மளுக்கு? DNA ma'am. என்னதான் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு சார்? டிஎன்ஏ தான் டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா? மரபு பொருளாக செயல்படும் மூலக்கூறு எந்த ஒன்றை தவிர மற்ற அனைத்தையும் நிறைவேற்றுகிறது? ஆப்ஷன் சி. யாராவது எல்லா ஆப்ஷன்ஸும் படிங்க. ஆப்ஷன் வாசி. மெண்டலியன் வாசிச்சுட்டு பண்புகளை தானாக ஏன் இது வெளிப்படுத்த- இல்லைன்னு நீ சொல்லணும். சரியாடா? மெண்டலியன் பண்புகளை தானாக வெளிப்படுத்த வேண்டும். கரெக்டா? எஸ் மேம், கரெக்ட். நெக்ஸ்ட். அதனுடைய பிரதியை உருவாக்க வேண்டும். கரெக்டா? எஸ் மேம். கரெக்ட். Yes. தன்னுடைய பிரதியை தான் உருவாக்கணும். எஸ். வேதித்தன்மை அடிப்படையில் செயல்பட வேண்டும் மற்றும் அமைப்பின் அடிப்படையில் நிலையானதாக இருக்க வேண்டும். இது கரெக்டா? Yes ma'am. கரெக்டா? தப்பு மேம். தவறான சென்டென்ஸ். கெமிக்கலி ரியாக்டிவாவோ இருந்ததுன்னு வைங்களேன், அப்ப என்ன ஆயிருக்கும்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஆர்என்ஏ ஆக்சுவலா வெரி ரியாக்டிவ். அதனாலதான் இப்போ நம்ம இந்த கொரோனா வைரஸ் வந்தது இல்லையா, நீங்களே பாத்தீங்க கொஞ்ச நாள்லயே பாருங்க, இந்த வைரஸ்னாங்க, டெல்டா வைரஸ்னாங்க, ஒமிக்ரானுன்னாங்க, அப்படியே தன்னோட உருவத்தை அப்படியே அந்த மாத்தி 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 போக ஆரம்பிச்சது இல்ல. அது வந்து Yes, ma'am. கெமிக்கலி ரொம்ப ரியாக்டிவ். ஏன்னா ஆர்என்ஏல உங்களுக்கு 2வது பொசிஷன்ல OH இருக்கும். அதனாலதான் அது அவ்வளோ Yes, ma'am. ரியாக்டிவா இருக்கு. பட் டிஎன்ஏல 2வது பொசிஷன்ல வெறும் H தான் இருக்கும். Yes. அதனால டிஎன்ஏ அவ்வளோ ரியாக்டிவ் கிடையாது. ஸோ ஒரு நல்ல ஜெனட்டிக் மெட்டீரியலா இருக்கவங்க அப்படி சட்டு சட்டுன்னு மாறக்கூடாது. அந்த மாதிரி மட்டும் மாறி இருந்தா, இப்ப மனுஷன்லாம் வந்து 10,000 15,000 வருஷம் முன்னாடி ஆயிடுச்சு. நான் சொல்றது இப்ப இருக்கிற மாடர்ன் மனுஷன் வந்து நியாண்டர்தல் மேனு, குரோமேக்னன்லாம் சொல்லல, ஆயிடுச்சு. இதுவே அந்த மாதிரி நம்ம கெமிக்கலி ரியாக்டிவா இருந்தா, இந்நேரம் நம்ம இந்த மாடர்ன் மேன்ல இருந்து இன்னும் ஒரு 50 பேர் வந்திருப்போம். வேற 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 மாதிரி உயரமா, குட்டையா, குள்ளமா, Yes, ma'am. ஏதோன்னு வந்திருப்போம். பட் அந்த அளவுக்கு நம்ம இல்லை. ஸோ வி ஆர் ஸ்டேபிள். அண்ட் அடுத்தது ஸ்லோ மியூட்டேஷன். ரேபிட் மியூட்டேஷன் கிடையாது, ஸ்லோவா மியூட்டேஷன் நடக்குது. அது நெக்ஸ்ட். நூத்தி 33. தவறான கூற்றை தேர்ந்தெடு. ஸோ ஒவ்வொரு சென்டென்ஸும் சொல்லி இது கரெக்டா தப்பா, தப்புன்னா எங்க தப்புன்னு யாராவது ஒருத்தர் வாசிங்க. தவறான கூற்றை கண்டறியவும். ஆற்றல் மிக்க மொழிபெயர்ப்புக்கு UTR தேவைப்படுகின்றன. கரெக்டா தப்பா? தப்பு மேம். தப்பு மேம். தப்பா? நல்லா Yes, யோசிச்சு சொல்லுங்க. ஆற்றல் மிக்க மொழிபெயர்ப்புக்கு UTR தேவைப்படுகின்றன. இது கரெக்டா தப்பா? UTRனா ஃபர்ஸ்ட் என்னமா? அன்டிரான்ஸ்லேட்டட் ரீஜன் தான். அது தேவையா தேவையில்லைங்களா? NCERT புக் எடுத்து வாசிச்சு பாருங்க, இந்த லைன் இருக்குது. அன்டிரான்ஸ்லேட்டட் ரீஜியன் இருக்குதா? எஸ் மேம், இருக்கு மேம். இதுக்கு ஆக்சுவலா நம்ம NCERTல பேர் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் நிஜமா பாத்தீங்கன்னா அதோட பேர் வந்து ஷைன் டெல்கார்மோ சீக்வன்ஸ், டாடா அட் பாக்ஸ்லாம் சொல்லுவோம். அதாவது என்ன இதுக்கு அர்த்தம்னா, இப்போ நம்ம சொல்லுவோம்ல தமிழ்ல, யானை வரும் முன்னே, சாரி, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே, ஞாபகம் இருக்கா? எஸ் மேம். அப்ப நம்ம யானை வருதுன்னு அந்த மணி ஓசையை கேட்டு உஷாராயிடுவோம். அதே மாதிரிதான் இதை டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது இதுதான் அதுக்குரிய சிக்னல். டாடா அட்டுனா TATAT அப்படின்னு ஒரு சீக்வன்ஸ் வரும். இது டிரான்ஸ்லேட் ஆகாது. அதே மாதிரியே ஷைன் டால்கார்மோ சீக்வன்ஸ்னு சொல்லுவோம். ஆனா நம்ம புக்ல வந்து இதுக்கெல்லாம் பேர் கொடுக்கல, ஜஸ்ட் ஷைன் டால்கார்மோ தான், சாரி, அன்டிரான்ஸ்லேட்டட் ரீஜன் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்துச்சுன்னா அடுத்து வர ரீஜனை டிரான்ஸ்லேட் பண்ணணும்ன்ற இண்டிகேஷன் இது. அப்போ இது தவறு கிடையாது, இது கரெக்ட் தான். சரியா?
எஸ் மேம். அடுத்து மொழியாக்கத்திற்காக ஒரு வெளியேற்றும் காரணி துவக்கும் கோடானுக்கு இணைகிறது. இது கரெக்டா? Release factor binds to start codon for initiation of translation. இது கரெக்டாமா? இல்ல, இது தப்பு. சரியா? ரிலீஸ் ஃபேக்டர்ன்றது டெர்மினேஷனுக்காக ஹெல்ப் பண்ற ஒரு விஷயம். அது ஸ்டார்டிங்க்கு கிடையாது. ஓகே, ஸ்டார்டிங்க்கு இனிஷியேஷன் ஃபேக்டர். அது தமிழ்ல என்னன்னு நீங்க பாத்துக்கோங்க. இனிஷியேஷன் ஃபேக்டர். நெக்ஸ்ட் மூணாவதுரா. மொழியாக்கத்திற்கு mRNA உடன் துவக்கு கோடான் மற்றும் நிறுத்து கோடான் தேவைப்படுகிறது. கரெக்ட். தேவை இல்லையா? AUG ஸ்டாப் கோடான் யார் யாரு? UAA, UGA, அப்புறம் UAG. இதெல்லாம் கண்டிப்பா தேவை. சரிங்களா? அடுத்து நம்பர் 4. Elongation phase involves movement of ribosomes from codons to codons along mRNA. கரெக்டா? கரெக்டா தப்பா? ரைபோசோம் மூவ் ஆகுமா, mRNA மூவ் ஆகுமா? ரைபோசோம் தான் மூவ் ஆகும். சரிங்களா? அது கரெக்ட். நெக்ஸ்ட் 134. யாராவது கூட்டிருப்ப 1 படிங்க. டிஆக்சி ரைபோ நியூக்ளியோசைட் ட்ரைபாஸ்பேட் 2 விதமான நோக்கங்களுக்கு பிரதியெடுத்தலில் உதவி புரிகின்றன. கரெக்டா? ஆமா இல்ல, டுவல் பர்பஸ் தானடா. என்ன 2 ஃபங்க்ஷன் சொல்லுங்க பார்க்கலாம். சப்ஸ்ட்ரேட்டாவும் இருக்கும், அதே மாதிரி ஆற்றலை கொடுக்க. சப்ஸ்ட்ரேட்டாவும் இருக்கும், இன்னொன்னு ஆற்றலை வழங்கக்கூடியது. வெரி குட். ஆற்றல்னா எனர்ஜி. ஒன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஏ வருது, நியூக்ளியோடைடுக்கு ஒரு பார்ட்டாவும் வேலை செய்யுது. அதே ஏ ஆட் பண்ணுது. அதனால 2 ஃபங்க்ஷனும் செய்யுது. இது கரெக்ட். நெக்ஸ்ட்மா. கூற்று 2. பெப்டைடு பிணைப்பு நியூக்ளிக் அமிலங்களுக்கு இடையே உருவாகிறது. கரெக்டா? பெப்டைடு பிணைப்பு யாருக்கு இடையில உருவாகும்? அமினோ ஆசிடுக்கு இடையில பெப்டைடு பாண்ட் உருவாகும். ஓகே, நெக்ஸ்ட். ஹெட்டிரோக்ரோமாட்டின் இஸ் டிரான்ஸ்கிரிப்ஷனலி இன்ஆக்டிவ். கரெக்டா சரியா? சரி மேம். சரியான பதில். எது அப்போ டிரான்ஸ்கிரிப்ஷனலி ஆக்டிவா இருக்கும்? யூக்ரோமாட்டின். யூக்ரோமாட்டின். ஹெட்டிரோக்ரோமாட்டின் டைட்டா பேக் ஆயிருக்கும். கரெக்டா? எஸ் மேம். கரெக்ட். டார்க்கா ஸ்டெயின் ஆயிருக்கும், டைட்டா பேக் ஆயிருக்கும். அது கரெக்ட். ஸோ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ. பட் ஆர் வந்து ஆமா, அது வந்து டைட்டா இன்ஆக்டிவா இருக்கு, டைட்டா பேக் ஆயிருக்கு. கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் 136. கூற்று யாரா படுங்க. மனித ஒரு மெகா திட்டம் என்று அழைக்கப்படுகிறது. கூற்று பி. மெகா ப்ராஜெக்ட் தான் இது. நெக்ஸ்ட். HGP என்பது 13 வருட திட்டமாகும். இதனை துவக்கியது இந்திய நிறுவனமாகும். இது கரெக்டாடா? நோ மேம். சோ இத தொடங்குனது எந்த நிறுவனம்? சரியா? கரெக்ட். அடுத்து क्वेश्चन நம்பர் 137. A human genome contains 3.164 million base pair இருக்குன்றாங்க. இது கரெக்டா? கரெக்டா? HGP வந்து மெமரி பேஸ்டு. அதுல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நீங்க தரோவா விடாம படிச்சீங்கன்னா தான் புரியும். இந்த மாதிரி क्वेश्चन ஆன்சர் பண்ண முடியும்.
HGPல பெருசா கான்செப்ட்லாம் ஒண்ணும் கிடையாது. சும்மா அது நியூமரிக்கல்ஸ் அத ஞாபகம் வச்சுக்கணும். எவ்வளவு வந்து ஒரு ஒரு ஆளுக்கு யூனிக்கா இருக்கும். அதுல எவ்வளவு VNTR அந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? சோ இது வந்து தவறு. அடுத்து less than 2% ஜீனோம் தான் புரோட்டீனுக்கு கோட் பண்ணும். இது கரெக்டா? எஸ் மேம். கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 138. இது ரொம்ப ஈஸியான क्वेश्चन. ஸ்டார்ட் கோடான் எது? AUG. AUG first option. ரைபோசோமில் எத்தனை வகையான வேறுபட்ட புரதங்களை நீங்கள் காணலாம்? மேம். Approximately proteins பாத்தீங்கன்னா how many different kinds of protein can you find in a single ribosome? ஒரு நிமிஷம் இருங்க, நான் கரெக்டா வருதான்னு மட்டும் பாத்துக்கிறேன். அடுத்த கொஸ்டின் யாராவது வாசிங்க, இதை நான் கொஞ்சம் போட்டு பார்த்துட்டு சொல்றேன். நீட்சிக்கான ஆற்றல் எங்கிருந்து பெறப்படுகிறது? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 79 தான் வரும். 80 தான் புக்ல இருக்கு மேம். ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन தான் புக்ல 18 கொடுத்திருக்காங்களா? அது அப்ராக்ஸிமேட்டா கொடுத்திருப்பாங்கப்பா. ஒரு ரைபோசோமல் RNA இருக்கும். அது போட்டீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 79 தான் வரும். சரியா? நான் அது வேணா உங்களுக்கு அப்புறமா ரெஃபர் பண்ணிட்டு சொல்றேன். எஸ் மேம். ஏன்னா 4 ரைபோசோமல் RNAக்கு 79. சரி பாப்போம், அது மட்டும் அப்புறம் பார்த்து சொல்றேன். அடுத்தது 140. நீட்சிக்கான ஆற்றல் எங்கிருந்து பெறப்படுகிறது? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். நீட்சினா என்னது? எலாங்கேஷனா? ஓகே. சோ எலாங்கேஷனுக்கான ஆற்றல் நம்மளுக்கு எங்க இருந்து கிடைக்குது? ATP. ATP GTP ரெண்டுமே வரலாம்டா. எஸ் மேம். ரெண்டுமே வரலாம். சரிங்களா? there is no big difference between the purine groups. இந்த ஆப்ஷனுக்கு ரெண்டுமே போட்டுக்கோங்க 140. சரியா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வருமா? அது வராது. கிரியாட்டினின் பாஸ்பேட் வராது. கிரியாட்டினின் பாஸ்பேட் எங்க இருக்கும் நம்ம உடம்புல? சொல்லுங்க பார்க்கலாம். படிச்சிருப்பீங்க ஹியூமன் பிசியாலஜில. கிரியாட்டின் கிட்னில ஃபார்ம் ஆமாமா. டெஸ்ட் எடுப்பாங்க. டெஸ்ட் எடுப்பாங்க. ஆக்சுவலா அது வந்து மசில்ல ரொம்ப இந்த லாக்டிக் ஆசிட்லாம் அக்குமுலேட் ஆகி அந்த மாதிரிலாம் இருக்கும்போது கிரியாட்டினின் ஃபார்ம் ஆகி கிட்னியால அந்த கிரியாட்டினினை சரியா ஃபில்டர் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது, அதாவது த்ரெஷோல்டு லெவல்னு சொல்லுவோம்ல, இந்த அளவு கிரியாட்டினின் தான் நம்ம கிட்னியால இது பண்ண முடியும்னு இருக்கு. அதுக்கு மேல போகும்போது அது யூரின்ல எல்லாம் கூட வரும். கிரியாட்டினின் வராது, GTP ATP வரலாம்.
Yes, ma'am. elongation. Okay. Next 141 histones. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 141 histones. நேர்மறை மின்னூட்டம் கொண்டது. பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. எதுவும் அதிகமா இருக்கும் எந்த அமினோ ஆசிட் ஹிஸ்டோன் புரோட்டீன்ல? லைசின் ஆர்ஜினைன். வெரி குட். லைசின் அண்ட் ஆர்ஜினைன். ஆர்ஜினைன். ஓகேவா? நெக்ஸ்ட் த ஃபர்ஸ்ட் ஜெனடிக் மெட்டீரியல் குட் பி. எதுவா இருந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஆர்என்ஏ. ஆர்என்ஏ தான் முதல்ல வந்தது. எதை வச்சு நீங்க ஆர்என்ஏன்னு சொல்றீங்க? ஏன்னா புக்ல கொடுத்துருக்கோம் அப்படிதானே? எஸ் மேம். புக்ல எது கொடுத்தாலும் நம்பிடுவீங்களா? எதை வச்சு நீங்க ஆர்என்ஏ தான் முதல்ல வந்ததுன்றீங்க? ஆர்என்ஏ டிபெண்ட் பண்ணி டிஎன்ஏ. ஆர்என்ஏ டிபெண்ட் பண்ணி எந்த இடத்துல இருந்து நீ பார்த்த? மேம் வைரஸ்லாம் முதல்ல தோன்றுச்சுல மேம், அதனால சோ வைரஸ் முதல்ல தோன்றுச்சு, அதால ஆர்என்ஏன்னு நினைக்கிறியா? ஏன் டிஎன்ஏ வைரஸ் கூட தான் இருக்குது. நம்ம பாக்டீரியோஃபாஜ்னு சொல்றோம்ல. வைரஸ்ல ரெண்டு டிஎன்ஏவையும் ஜெனட்டிக் மெட்டீரியலா வச்சவங்க இருக்காங்க தானே. அப்ப ஏன் டிஎன்ஏ முதல்ல வந்ததுன்னு சொல்லக்கூடாது? புரியுதா? மெட்டபாலிசம், டிரான்ஸ்லேஷன் அதெல்லாம் வச்சு சொல்லுங்க. டிரான்ஸ்லேஷன்ல பாத்தீங்கன்னா முதல்ல டிஎன்ஏ தான் இருக்குது, அதுக்கப்புறம் தான் எம்ஆர்என்ஏ வருது. டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு, டிரான்ஸ்லேஷனுக்கு எம்ஆர்என்ஏல இருந்து புரோட்டீன் வருது. இன்னும் கொஞ்சம் திங்க் பண்ணா வந்துருவீங்க மேம். சிங்கிள் ஸ்டாண்டர்ட் அதனாலயா மேம்? எதாலமா? சிங்கிள் ஸ்டாண்டர்ட் இருந்தாங்க. சிங்கிள் ஸ்டாண்டர்டா? ஆர்என்ஏ சிங்கிள் ஸ்டாண்டர்டா இருக்கிறதாலயா அப்படி நினைக்கிறியா? மேம் அப்படி ஒண்ணும் இல்லையடா. மேம், ஆர்என்ஏ சிங்கிள் ஸ்டாண்டர்டா இருக்கிறதெல்லாம் இன்ட்ரான்கள் வந்து யூகேரியோட்ஸ்ல தான் இருக்கும். இது பண்ணுங்க. அதான்டா நீ சொல்றது கரெக்ட். ஆனா அது யூகேரியோட்ல தான் இன்ட்ரான் இருக்கும் இல்லையா? பட் முதல்ல வந்தது ப்ரோகேரியோட் தானே, யூகேரியோட் இல்லையே. நீங்களே சொல்லுங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் படிச்சிருப்பீங்க, படிச்சீங்களா? ஒரு டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகணும்னாலே உங்களுக்கு யாரு முதல்ல தேவைப்படுறாங்க? பாலிமரேஸ் மூணாவது கதை. முதல்ல தேவை எலிகேஸ் என்சைம் பிரிச்சு விடுறதுக்கு. ரெண்டாவது என்சைம் பிரைமேஸ், ஆர்என்ஏ பிரைமர். ஆமாவா? ரெப்ளிகேட் ஆவறதுக்கு உங்களுக்கு யார் தேவைப்படுறா? ஆர்என்ஏ புரியுதுங்களா? அப்ப எஸ் மேம். சோ அதனால நம்மளுக்கு வந்து இவர் தான் முன்னாடி வந்திருப்பாருன்னா we need some facts. ஓகே, இப்போ நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு மொபைல் தெரியும். ஆனா இந்த மொபைலுக்கு முன்னாடி என்ன வந்தது தெரியுங்களா? மொபைல்ல இப்ப நீங்க எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப்லாம் பாக்குறீங்க. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தாரு. அவர் யாரு? லெட்டர். லெட்டர் வந்து நம்ம இதுவா நான் கேக்குறது டிவைஸ். டெலிபோன் பேசுறதுக்குடா. அதுல மெசேஜ் எப்படி அனுப்புது? பேஜர்னு ஒண்ணு வந்தது, அதுல மெசேஜ் அனுப்பலாம் நம்ம. பட் இட் வாஸ் நாட் வெரி சக்சஸ்ஃபுல். ஸோ அதுக்கப்புறம் அந்த மொபைல் அதோட பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. சிமிலர்லி the RNA was the first genetic material, but since it is highly reactive and it is not stable, நம்ம DNA அதோட பிளேஸை ஸ்டேபிள் பிளேஸை எடுத்துருச்சு. பட் ஸ்டில் RNA தான் முதல்ல வந்ததுன்னு சொல்றதுக்கான ப்ரூஃப், ஒரு டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகணும்னா கூட நமக்கு அந்த ஆர்என்ஏ பிரைமர், எப்படி ஒரு ட்ரெயினுக்கு இன்ஜின் தேவையோ அந்த மாதிரி பிரைமர் இன்ஜினா வேலை செய்யுது. அது அந்த இன்ஜின் இருந்தா தானே உங்களுக்கு டிஎன்ஏ பாலிமரேஸ் ஏக்கு நேரா டி, டிக்கு நேரா இ, ஜிக்கு நேரா சின்னு எடுத்துட்டு வர முடியும்.
எஸ் மேம். ஓகே. நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங் பாத்துருவோமா? எஸ் மேம். சோ 5 பிரைம் UAG 3 பிரைம் இது என்ன கோடானு? நிறுத்து கோடான். வெரி குட். RNA உடன் இன்ட்ரான்ஸ் அண்ட் எக்ஸான் இருந்தா அது என்னன்னு சொல்லுவோம்? HNRNA. எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமா? HNA ஹோமோநியூக்ளியர். ஹோமோ வருமா? வேறு வேறா தானே இருக்குது. இன்ட்ரான் எக்ஸான் வேறு வேறா இருக்குது. அப்ப என்ன சொல்லணும்? ஏன்னா உங்களுக்கு நான் ஏன் உங்களை ஹோமோன்றது கரெக்ட் பண்றேன்னா அங்க அதுவும் ஆப்ஷனா போட்டிருப்போம். நம்ம டக்குன்னு கை வச்சிடுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெட்டிரோஜீனஸ் நியூக்ளியர் RNA. RNA வித் எக்ஸான் மட்டும் இருந்தா முதிர்ந்த RNA. மெச்சூர் mRNAன்னு சொல்லுவோம். நியூக்ளியோசோம்ஸ் குரோமாட்டின். ஓகே குட். அடுத்து 144. இது ரொம்ப ஈஸியான क्वेश्चन. சோ பீட்டா கேலக்டோசிடேஸ் எதுக்கு நேரா வரும்? லாக்டோஸ் ஹைட்ரோலைசிஸ். பீட்டா கேலக்டோசிடேஸ என்ன பண்ணோம்னா லாக்டோஸ பிரேக் டவுன் பண்ணி என்னென்னவா கொடுப்போம்? குளுக்கோஸ் பிளஸ் கேலக்டோஸா கொடுக்கும். ஓகே கரெக்டா? அடுத்து பெர்மியேஸ் என்ன பண்ணும்? லாக்டோஸிற்கான ஊடுருவு தன்மை increase the permeability for lactose into dash எதுக்குள்ள ஊடுருவ வைக்கும்? பாக்டீரியா செல். இது அன்னைக்கே நான் உங்களுக்கு கரெக்ட் பண்ணல. நெக்ஸ்ட் லைகேஸ். லைகேஸ் என்ன பண்ணும்? பாஸ்போடைஎஸ்டர் டைஎஸ்டர் பாண்ட் உருவாக்கி அப்படியே உங்களுக்கு இப்போ ஒகாசக்கி ஃபிராக்மெண்ட்ஸ் இருக்குன்னு வைங்க, அந்த துண்டங்களை எல்லாம் பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் மூலமா லைகேஸ் ஒட்ட வச்சிடும். அடுத்து ரைபோசைம் பெப்டைட் பிணைப்பு உருவாகுது. ஓகே, இட் இஸ் ஆக்டிங் as an enzyme. குட். நெக்ஸ்ட் VNTR DNA பற்றிய சரியான கூற்று. யாராவது வாசிங்க. ஒரு கூற்றா வாசிச்சு எது சரி எது தப்பு ஏன் தப்புன்னு சொல்லுங்க. இது 2 வகைப்படும். இது மைக்ரோ சேட்டலைட் மற்றும் மினி சேட்டலைட். கரெக்டா தப்பா? எஸ் கரெக்ட். மைக்ரோ மினின்றதுலாம் அதோட லென்த்தை வச்சு சொல்றதுதான். கரெக்ட் தான் அது. நெக்ஸ்ட் DNA இரட்டைப்பிடுதலுக்கு தேவையான புரத உற்பத்திக்கு குறியீட்டை வழங்குகிறது. இது கரெக்டா? நோ தப்பு. VNTRன்றது நான் சென்ஸ் கோடான் தான். இத சென்ஸே பண்ண முடியாது. அது ஒரு தேவையில்லாதது தான் அது. ஆனா அதை வச்சுதான் நம்மளால DNA ஃபிங்கர் பிரிண்டிங் கண்டுபிடிக்க முடியும். சோ 2 தவறான ஆப்ஷன். அப்ப நீங்க இதை மட்டும் கண்டுபிடிச்சாலே முதல் ஆப்ஷன்ல 2 இருக்கு, மூணாவதுல 2 இருக்கு, ரெண்டாவதுலயும் 2 இருக்கு. அப்ப எது கரெக்ட்னு ஈஸியா சொல்லிடுங்க. எது கரெக்ட்? பாலிமார்பிசம் கரெக்ட். டிட்டர்மைன் பெட்டர்னிட்டி அப்படின்னா அதான் நான் சொன்னேன்ல, DNA ஃபிங்கர் பிரிண்டிங் மூலமா தந்தை யாரு அப்படிலாம் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் படி மாறாது. ஸ்டாப் கோடா எது எதுன்னு கேக்குறாங்க. எது எது? ஆப்ஷன் பி மேம். UAA UAG UG. தேர்ட் ஆப்ஷன். செகண்ட் யூ என்ன நம்ம ஸ்டாப் கோடானு யூ UAA UG. ஓகே. நெக்ஸ்ட் தவறான கூற்றை தேர்ந்தெடுங்க. which one of the following is incorrect? எதுமா இன்கரெக்ட்? ஆமா, தெளிவற்றதுன்றாங்க. கோட் அப்படி கிடையாது, ரொம்ப தெளிவா தானே இருக்குது. நம்மளுக்கு ஆம்பிகுவஸே கிடையாது.
அழகா இந்த கோடுக்கு இந்த அமினோ ஆசிட் அப்படின்னு இருக்குது. ஜெனட்டிக் கோட் இஸ் டீஜெனரேட். இதுக்கு என்னமா அர்த்தம்? ராஜேஷ் ராஜேஷ் சார் இருக்காராமா? எஸ் மேம். ராஜேஷ் சார் இல்ல போலயே. சரிம்மா, இது வந்து இது வரக்கூடாதுடா. இந்த டீஜெனரேட்டுக்கு அர்த்தம் இது கிடையாது. தமிழ் இங்கே இதுதான் கரெக்ட். இப்படி கொடுத்திருக்கா, மரபு குறியீடு எளிதில் அழியக்கூடியதாகவும் உள்ளன. இங்கிலீஷ்ல கரெக்டா இருக்கு, பட் தமிழ்ல தப்பா இருக்கு. இது புரியுதாடா நான் என்ன சொல்றேன்னு? எஸ் மேம். கோட்ஸ் வந்து எளிதில் அழிஞ்சிரும்ங்கிறது தவறு இல்லையா? தமிழ்ல இது தப்பா இருக்கு, இது கரெக்ட் இல்ல. இங்கிலீஷ்ல கரெக்ட். டீஜெனரேட்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கான்னு பார்க்கலாம். வார்த்தை தப்பா இருந்தா பரவாயில்ல, அர்த்தம் சொல்லுங்க. ஜெனட்டிக் கோட் இஸ் டீஜெனரேட் அப்படின்னா என்னமோ புரியல. டீஜெனரேட்னா உருவாகாதுன்னு தானே சொல்லுவாங்க. மறுபடியும் வந்து உருவாகாது. அப்படி இல்லடா, அப்படி வராதுடா. இது ஆக்சுவலா டீஜெனரேட் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா, இப்போ ஒரு கோடானுக்கு உங்களுக்கு எத்தனை அமினோ ஆசிட் இருக்கும்? ஒரு அமினோ ஆசிட். பட் ஒரு அமினோ ஆசிடுக்கு நிறைய கோடான் இருக்கலாம் இல்லையா? அந்த டேர்மை தான் நம்ம இங்கிலீஷ்ல இப்படி சொல்லுவோம். ஒன் அமினோ ஆசிட் கேன் ஹேவ் மெனி கோடான். பட் ஒரு கோடானுக்கு சொல்லுங்க, ஒரு கோடானுக்கு நிறைய அமினோ ஆசிட் இருக்கும். தப்பா சொல்றடா நீ. ஒரு அமினோ ஆசிட் தான் மேம். ஒரு கோடான். புரியுதா உங்களுக்கு? யாருக்காவது குழப்பமா இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் ஏதாவது எக்ஸாம்பிள் அமினோ ஆசிட்க்கு நிறைய கோடான் இருக்கும். நிறைய கோடான் இருக்கும், பட் ஒரு கோடானுக்கு ஒரு அமினோ ஆசிட் தான். எஸ் மேம். இருக்காதுன்னு சொன்னாங்க. ஆனா ஏதோ ஒரு கோடுக்கு நேரா ஒரே ஒரு அமினோ ஆசிட் தான். இந்த கோடுக்கு இன்னொரு அமினோ ஆசிட்லாம் வராது. புரியுதா? இதுக்கான அர்த்தம் அதுதான். இது 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 கிடையாது, எளிதில் அழியக்கூடியது கிடையாது. இதுக்கு அர்த்தம் இப்ப புரிஞ்சிருச்சுல? எஸ் மேம். அடுத்து வந்து ஜெனட்டிக் கோடு யூனிவர்சல். யூனிவர்சல்னா எல்லாருக்கும் பொதுதான். ஒரு பாக்டீரியாவை எடுத்தீங்கன்னா கூட ஏயுஜினா மெத்தியோனின் தான். மனுஷனை எடுத்தாலும் ஏயுஜினா மெத்தியோனின் தான். புரியுதா? அடுத்து இட் இஸ் நாட் ஓவர்லாப்பிங். இப்போ ஒரு அமினோ ஆசிட் ஜிஏஜினா ஒரு அமினோ ஆசிட் தான். அது வந்து இன்னொன்றோடலாம் சேர்ந்து ஓவர்லாப் பண்ணிலாம் சொல்லாது. ஒன்றன் பின் ஒண்ணு சேர்ந்தெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். இது கிளியரா இருக்காடா? நான் ஆம்பிகுவஸ் தான் கரெக்ட். ஆனா இங்க ஆம்பிகுவஸ் கொடுத்திருக்காங்க. அடுத்து போவோம். பீட்ஸ் ஆன் ஸ்ட்ரிங், மணி கோர்த்த மாலை போன்ற அமைப்பு எது? அமைப்பை காண உதவுவது எது? மின்னணு, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். சரியா? அடுத்து மனித ஜீனோம் திட்டம் எவ்வளவு ஆண்டு செஞ்சாங்க? 13 வருஷம். 13 வருஷம். 13 வருஷம் 2 ஆப்ஷன்ல இருக்கு. ஓகே. மேலும் அது டேஷ் ஆண்டில் தொடங்கி எந்த ஆண்டுல தொடங்குச்சு? 90. அது ஒரு ஆப்ஷன்ல தான் இருக்கு இல்லையா? 13 கரெக்ட், இது இல்ல. அப்ப எந்த ஆப்ஷன் கரெக்ட்? தேர்ட் ஆப்ஷன் போட்டுடலாம். ஓகே, கரெக்ட், குட்.
சோ இது வரைக்கும் தானே சார் டிஸ்கஸ் பண்ண சொன்னாரு. எஸ் மேம். இது வரைக்கும் சார் பண்ணிட்டாங்கல்ல 151ல இருந்து. எஸ் மேம். ஓகே, ஆக்சுவலா நான் இங்க இருந்து தான் பண்ணிருக்கணும், சாரி. நான் ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல முதல்ல இருந்தே பண்ணிருக்கேன் போல. சரி ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப அடுத்து அந்த ஃபுல் ரிவிஷன் கொஸ்டின் பாப்போமா? எஸ் மேம். ஓகே, எஸ் மேம். ரிவிஷன் 2 ஜூவாலஜி கொஸ்டின்ஸ். மேடம் அப்படியே ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க மேடம். அது ஆன் பண்ணிட்டு. ராஜேஷ் ஒரு சேஞ்ச் ஒன்னு சொல்லிருக்கேன் ராஜேஷ், அது பாத்துக்கண்ணா. சரிங்க. சரிப்பா. ரைட் ரைட்.